சார்தாம் நம்ம ஊர்ல எப்படி அறுபடை முருகன் கோயில் இருக்கோ அங்க சார்தாம் நார்த் இந்தியால அப்படி 4 முக்கியமான கோயில் கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி அண்ட் யமுனோத்ரி. இந்தியால ஒன் ஆஃப் த ஹோலியஸ்ட் டெம்பிள்ஸ் இந்த 4ங்க. இதோட முக்கியத்துவத்தை நான் இப்ப சொல்றேன். யமுனா ரிவரோட ஆரம்பம் இடம் தான் யமுனோத்ரின்ற ஒரு கோயில கட்டியிருக்காங்க. கங்கை நதி அதோட ஆரம்பம் எங்க இருக்கோ அங்கதான் கங்கோத்ரின்ற ஒரு கோயில கட்டியிருக்காங்க. 108 திவ்ய தேசம்ல நம்பர் 1 திவ்ய தேசம் பத்ரிநாத் கோயில் தான். கேதார்நாத் 12 ஜோதிலிங்கம் இருக்குங்க. அதுல முக்கியமான ஜோதிலிங்கம் கேதார்நாத் தான். இந்த 4 தாம் பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் ஸ்டேட்ல தான் இருக்கு. இந்த 4 தாம் நீங்க பாக்குறதுக்கு டெஹ்ராடூன் போகணும். 10 நாள் ஆகும் ரோட்ல நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். யமுனோத்ரி வந்து ஒரு மலை அடிவாரத்துல போய் தங்கிடுவோம். அங்கிருந்து ஒரு 6 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணலாம். இல்ல குதிரை இல்ல டோலி ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கு. கங்கோத்ரி கோயில் வாசல் வரைக்கும் வண்டியே போயிடும். உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஈஸியா கங்கோத்ரி தர்ஷன் நம்ம பண்ணிடலாம். பத்ரிநாத்துமே கிட்டத்தட்ட வண்டி நம்ம கோயில் கிட்டே போயிடும். அதுலயும் போயிடலாம். கேதார்நாத் அதாவது பஞ்ச பாண்டவர்கள் அந்த கோயிலை கெட்டினதா ஐதீகம் இருக்கு. சோ இந்த கோயிலை பாக்குறதுக்கு 19 கிலோமீட்டர் நம்ம மலை மேல ட்ரெக்கிங் பண்ணி போகணும். போற வழி பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நான் பர்சனலா ட்ரெக் பண்ணி போனேன். ஸோ நாங்க அன்னைக்கு நைட்டு மலை மேலேயே தங்கி ஸ்பெஷல் பூஜை நடக்கும். அந்த ஸ்பெஷல் பூஜையும் போய் பார்த்து கலந்துக்கிட்டோம். அதுக்கு மேல பைரவர் ஸ்தலத்தையும் கண்டிப்பான முறையில் பாத்துருங்க. ஸோ இந்த சார்தாம் யாத்திரையை நாங்க 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாசம் செப்டம்பர் 24ஆம் தேதி சார்தாம் யாத்திரைக்கு ஒரு குரூப்பை கூட்டு போகிறோம். ஸோ நீங்க சார்தாம் யாத்திரை ரொம்ப சேஃபா கம்ஃபர்டபுளா போயிட்டு வரணும்னா கண்டிப்பான முறையில் எங்க கூட வாங்க. அண்ட் இந்த யாத்திரை மிஸ் பண்ணிடாதீங்க.